எந்த குடும்பம் உன்னை திருட்டு பட்டம் கட்டி வெளியே அனுப்பிச்சோ அதே குடும்பத்துக்கு நீ மருமகளா வரணும். அப்படி வரணும்னா நாகராஜ் கூட நீ பேசாம அவனை தவிக்க விடணும். நீ இல்லாததை நினைச்சு அவன் ஏங்கணும். அப்படி ஒரு நேரம் வரும்போது நானே கச்சிதமா அவன்கிட்ட உன்னை பத்தி பேசி சேர்த்து வைக்கிறேன். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். என்ன மல்லிகா, உன் காதல நான் பிரிக்கிறேன்னு பாக்குறியா? காதல்ல சேர்ந்து இருக்கிறத விட ஒரு அடி தள்ளி நின்னு பேசாம இருக்கிறது தான் உன்னோட காதலுக்கு பலத்தை கொடுக்கும். அக்கா, ஒரு அடி என்னக்கா? நாகராஜ்காக நான் 1000 கிலோமீட்டர் கூட தள்ளி இருப்பேன். ஆனா அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் இருக்கேன், நீ நினைக்கிறது நடக்கும். நான் சொன்னதை நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நானா சொல்ற வரைக்கும் நீ நாகராஜ் கூட பேசவே கூடாது. இந்தா, இந்த போனை வச்சுக்கோ. இது என்னோட நம்பர். ஏதாவது அவசரம்னா போன் பண்ணு. இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். இதை கை செலவுக்கு வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பாத்து பாய்க்கா. செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போறியா? கூடிய சீக்கிரம் அதே வீட்டுக்கு நானும் மருமகளா வருவேன். இந்த மல்லிகா யாருன்னு அப்போ உனக்கு தெரியும். வா வா பிரபு. வாமா. வணக்கம். மருமகளே, இங்க எவ்வளவு நாளா காணோம்? இல்லடா, திடீர்னு கல்யாணம் வச்சுட்டேனா, ஏகப்பட்ட வேலை, அதான் வர முடியல. சரி புரியுது. வாங்க வாங்க. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. பத்திரிக்கை எடுங்க. ராமநாதா, வேதவல்லிக்கு கல்யாணம். குடும்பத்தோட வந்து நீதான் அவளை ஆசீர்வாதம் இவன் பண்ணணும். சொல்லாட்டா நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி பேசுறேன் பாத்தியா? எங்க வீட்டு கல்யாணம்டா, நான் வராம இருப்பனா, ஆசீர்வாதம் பண்ணாம இருப்பனா? ஆண்டோ முனியத்துல எல்லாம் நல்லபடி நடக்கும்டா. வேதா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போமா, எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க. சரி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா இருக்கு. உட்காருமா. வாழ்த்துக்கள் வேதவல்லி. தேங்க்யூ. உட்காருப்பா. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் எனக்கு விரதம். அப்பா அம்மாவுக்கு மட்டும் மோர் எடுத்துட்டு வாங்க. மருமகளே, பத்திரிகை கொடுக்கறதுக்காக வெயில்ல இவ்வளவு தூரம் அலையிற. அவ்வளவுதான் கூப்பிட்டீங்களா? தாகத்துக்கு ஜூஸ் கூட குடிக்க மாட்டேன் விரதம்னா உடம்பு என்னத்துக்கு மாறுது? டேய், இதே தாண்டா மாப்பிள்ளையும் சொன்னாரு. வெயில்ல ஆட்டோவில எல்லாம் போவாதீங்கன்னு அவர் காரை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. டாக்டர் ரொம்ப தங்கமான ஆளாமே. சுந்தர் சொன்னா வேதவல்லிக்கு சரியான சம்பந்தம் தான். இனிமே உனக்கு என்னடா கவலை? அமோகமா இருப்பா பாரு. மோர் எடுத்துக்கங்க. இந்தம்மா குடிடா. நீ குடிக்க மாட்ட, நான் குடிக்கலாமா? சரி. அப்புறம் பரமு, கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சுந்தரம் விட்டு உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னு கேட்டா ஒண்ணுமே வேணாம்னு சொல்லிட்டியாம? ஆமாண்டா, மாப்பிள்ளையே எல்லா செலவையும் பாத்துக்கிறேன்ட்டாரு. எங்களுக்காக நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டான்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. நாங்க கூட முதல்ல அவர் ஏதோ ஒரு சாதாரண ஃபேமிலின்னு தான் நினைச்சோம். அப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல தஞ்சாவூர்ல அவர் பெரிய மிராஸ்தாராம், ஏகப்பட்ட சொத்து. அப்படியா? அட்ரா செகண்ட். ஏமா, இனிமே நீ கோடீஸ்வரியா? ஐயோ மாமா, எனக்கு அவரோட குணம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியுமா, சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன். அப்புறம் இத பர்றா, கல்யாணம் ஆனது வேதவல்லி அழிச்சுக்கிட்டு முதல் விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரணும். சரியாமா? சரிங்க மாமா. அப்புறம் கல்பனா பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணல, இங்க உங்ககிட்ட பத்திரிகை இருந்துன்னா இவங்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கொடுக்க சொல்லு. சரி மாமா.
கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் என்னடா உன் பொண்ணுக்கு அமக்கிழமை கல்யாணம் பண்ண போறேன், இனிமே நிம்மதியா நீங்களும் தனியா தான் சேத்திரான கிளம்புங்க. கதவை தட்டிட்டு வரமாட்டியா? அறிவில்லை உனக்கு? திறந்திருந்தா அப்படியே உள்ள வந்துடுறது. உள்ள வரலமா? ம் வா. இன்னும் கிளம்பலையா? இல்ல ரொம்ப வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். கிளம்புறோம். இந்தங்க இன்விடேஷன். யாருக்கு? உங்க அப்பா அம்மாவுக்கு. என் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும்னா அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு. என் கிட்ட கொடுத்தா இது கொண்டு போய் நான் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நான் என்ன உன் வேலைக்காரியா? இல்ல அவங்க இங்க வருவாங்கல்ல. உனக்கு வாச்சிருக்கிற டாக்டர் புருஷன் மாதிரி எனக்கு அமையலமா. ஏதாவது நல்லது கெட்டதுக்கு வர வழி இல்லாம அவங்க வருவாங்க. எனக்கு நல்ல புருஷன் கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் ஒரு மாதிரி சொல்றீங்க? ஐயோ, நான் சந்தோஷமா தான் சொன்னேன். என் மேல கோவம் ஏதாவது இருந்தா மன்னிச்சிருங்க. என் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான காரணமே சுந்தர் தான். அவர் தான் என் மனசை மாத்தினாரு. அவர் சொன்ன முக்கியமான விஷயம், எனக்கு இப்ப கல்யாணம் ஆனாதான் அவர் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னாரு. அவர் தான் டாக்டரை பத்தி முழுசா விசாரிச்சாரு. அப்படியா? எனக்கு தெரியாம என்னென்னமோ நடந்திருக்கு போல இருக்கு. அம்மாடி, கல்யாணத்துக்கு பிறகாவது சுந்தர் புராணம் பாடாம புதுசா கட்டிக்க போற அந்த டாக்டர் கூட இரு. இல்ல, டாக்டர் ரொம்ப பிஸியானவரு, எப்போ வீட்டுக்கு வருவாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியானவர்னு சொன்னாங்க. பிரியா இருக்கமேனு சுந்தர பார்க்க வந்துடாத. நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க கல்பனா. ப்ளீஸ் நிறுத்திக்கோங்க. வேதவழி, நீ நிப்பாட்டு, நானும் நிப்பாட்டுறேன். நான் இப்பவும் நிறுத்தியாச்சு. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க இந்த வீட்டுக்கு பிரச்சனையா இருக்காம இருங்க. சுந்தர சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாத முயற்சி பண்ணுங்க. மாமாவை மதிங்க. அவர் காட்டுற அன்பை புரிஞ்சுக்குங்க. வெளியில போடி. பெருசா பேச வந்துட்டா. நான் போறேன். மறுபடியும் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன். கொஞ்ச நாள்ல எங்கேயாவது சந்திப்போம். நான் எப்படி என் புருஷனோட வாழ்றேன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க. நீங்க குடிசையில இருந்து கோபுரத்துக்கு வந்திருக்கீங்க. அதை காப்பாத்திக்கிறீங்களான்னு பாக்குறேன். புருஷன் தான் பொண்டாட்டிக்கு சொத்து. உங்க புருஷனை சந்தேகப்படுறதை விட்டுட்டு காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. முதல்ல மனசை சுத்தமா வச்சுக்கோங்க. உங்க மனசுல தப்பான எண்ணம் இருந்தா மத்தவங்கள தப்பா தான் பார்க்க தோணும். பொய் சொல்லி ஏமாத்தி தான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு சுந்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் சுந்தர் சொன்னதை நம்புறேன். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைய காப்பாத்திக்கோங்க. குட் பை. பொய் சொல்லி ஏமாத்தி தான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு சுந்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைய காப்பாத்திக்கோங்க. ஹலோ, என்ன இதெல்லாம்? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி 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 நம்ம வீட்டு கல்யாணமா? நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு எவனா ஒருத்தன் ஓசியில சோறு போடுறேன்னு கூப்பிட்டான்னா
கச்சிதமா கிளம்பிட வேண்டியது. இதுல பட்டு சட்டை பட்டு வேட்டி வேற. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. ஆமா, கோசி சோறு சாப்பிடறதுக்கு இப்படி ஒரு சாக்கு வேற. எப்படி இருக்க சொல்லவே இல்லையே. திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கீங்க. பொறாமை தம்பி உங்களுக்கு. வீர என்னடா இப்படி ட்ரெஸ் பண்றானே. ஆண்டவனே, அந்த பொண்ணு வேதவல்லிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அருள் புரிப்பா. வீரையா அழகா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும். என்னடா கிளம்பலாமா? எல்லாம் ரெடியா? சுந்தர் ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? இவன் ட்ரெஸ். டேய், நீ கல்பனா ஒரு கார்ல வாங்க, நாங்கெல்லாம் வேற கார்ல போ. கல்பனா இன்னும் ரெடி ஆகலப்பா. என்னடா எவ்வளவு தடவை சொன்னேன், பரம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நாம போய் முன்னால் ரிசீவ் பண்ணோம்னு. ஏன் ரெடி ஆகல? போட சீக்கிரம் கூட்டு வாடா. போடா. சரிப்பா. நாகராஜங்கடா ரெடி ஆயிட்டு இருக்காருப்பா. இன்னும் ரெடி ஆகாம என்ன பண்றான்? பொம்பளைங்க மாதிரி டிலே பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா அதான் காரணமா குடிச்சிட்டு படுத்திருக்கானா? அதெல்லாம் இல்லப்பா, ரெடி ஆயிட்டு இருக்காரு. போ, ஷட்டில் கூட்டு வா போ. சரிப்பா. கொஞ்சம் கூட டைம் சென்ஸே கிடையாது. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். ஐயா, குடிக்க காபி ஏதாவது எடுத்துக்கிட்டு வா. வேணாம். கல்பனா, கிளம்பலாம் வா. கீழே அப்பா வெயிட் பண்றாரு. மருமக கல்யாணத்துல அவருக்கு 1000 வேலை இருக்கும். அவரை கிளம்ப சொல்லுங்க. நம்ம சும்மா தலையை காட்ட தானே போறோம். என்ன பாக்குறீங்க? அப்புறம் உங்களை கட்டிக்க ஆசைப்பட்ட பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு முன்னாடி போய் நின்னு வரவங்களுக்கு எல்லாம் பன்னீர் தெளிக்க ஆசைப்படாதீங்க. அப்புறம் கல்யாண வீட்டுல சாப்பிடணும்னு அடம் பிடிக்க கூடாது. நான் இன்னைக்கு விரதம். என்ன விரதம்? நீங்க சீக்கிரம் அப்பாவாகணும், நான் அம்மாவாகணும். வேதவழிக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் புள்ள பெத்துக்க வேண்டாமா? ஹலோ பிரதர். ஹலோ. ஏய் போடா. டேய் என்ன போடா? எந்திரிப்பா. ஏய் நான் எந்திரிக்க தூக்கம். கல்யாணத்துக்கு போகணும், எந்திரிண்ணா. ஏய் யாருடா கல்யாணம்? என்ன வேதவல்லியோட கல்யாணம்ண்ணே. நாங்க எல்லாரும் ரெடி ஆயாச்சு, எல்லாம் கிளம்புறோம். எழுந்துரு. ஏய் உர்ரா, கல்யாணம் நாட்டுக்கே ரொம்ப அவசியம். போ. எழுந்துருன்றல. எழுந்துரு. என்னடா என்ன கல்யாணம்? நாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு, போறோம்னு சொல்லிட்டு இருக்கேன். நாட்டுக்கு அவசியம், வீட்டுக்கு அவசியம் சொல்லிட்டு எழுந்துரு. போ. என்ன இது? பெட் காஃபி. பெட் காஃபியா? வரல. நீ போங்க. ஒரு ஃபுல் மட்டும் வாங்கி வச்சுட்டு போ. டேய் எழுந்துரு. என்ன எழுந்துரு. என்ன விளையாடிட்டு இருக்க? அப்பா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டேய் அவளுக்கு என்ன பிடிக்காது, எனக்கும் அவளை பிடிக்காது. அவ கல்யாணத்துக்கு நான் வந்து என்னடா பண்ண போறேன்? போட. கல்யாணத்துக்கு வரணும்னா அவங்கள நம்மளுக்கு பிடிக்கணும், நம்மள அவங்களுக்கு பிடிக்கணும்ல அவசியம் கிடையாது. சும்மா வந்து கூட கொட்டிக்கிட்டு போலாம். கிளம்பிச்சா இல்லையாடா? ஏன்டா நம்ம ஜெமினி கணேசன் கத்துறாரு? டேய் வாங்கடா சீக்கிரம். கிளம்பியாச்சுப்பா, வந்துட்டு இருக்கோம். டேய் நான் வரல சொல்லி. அப்படியா? அப்பா துரைக்கு வர விருப்பம் இல்லையா? நீங்க பரதேசி. அப்ப எழுந்து கிளம்பு. ஏன்டா காலங்கத்துல இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்னங்க, இந்த நெக்லஸ் கொஞ்சம் போட்டு விடுங்களேன். லக்ஷ்மியன்கு ஓனரோட மூத்த மருமக பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும்ல, அதான் இந்த மேக்கப் எல்லாம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, போட்டு விடுங்க. எப்படி இருக்கேன்? டேய் சீக்கிரம் வாங்கடா, லேட் ஆகுது இல்ல? இதோப்பா. கிளம்பலாமா? நாங்க ரெடி. அப்பாடா, ஒரு சாதியா வந்தீங்களா? வராம பாரு ஆடி எசஞ்சு. டேய் சுந்தர், நீ கல்பனா கூட்டு ஒரு கார்ல வா, நாங்களும் ஒரு கார்ல போறோம். வாங்கடா.
शुक्लां प्रथम विष्णु शिवरं दर्भ्यं विष्णुवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये महागणपतये नमः नमो भारतसमस्ते दुरिते जगद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् महागणपतिं ध्यायामि महागणपतिमावाहयामि महागणपतये नमः आसनं समर्पयामि स्नानं समर्पयामि स्नानानन्तराचमनीं समर्पयामि वस्त्रार्थमक्षदान् समर्पयामि विविधार्थमक्षदान् समर्पयामि पुष्पवालिकां समर्पयामि महागणपतये नमः सकलाराधनैस्वर्चितम् नाங்கள் மாப்பிள்ளை பொண்ணுக்கு சந்தன குங்குமம் எடுங்கோ கொண்டா. இந்தாங்க. டேய் ராமு வாடா. வாங்கண்ணே. ஓ தேங்க்யூ சார். இந்தடா இங்க கொடுங்க. இந்த ரெண்டு கல்பனா கிட்ட கொடு. இந்த கல்பனா. கொடு. கொடுங்க. நீங்க பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போலாம். கூப்பிட்டு போ. சரி சரி. வாங்க வாம்மா. மாப்பிள்ள சார் வாங்க. ரூம்ல எல்லாம் ரெடியா இருக்குல்ல? இருக்குங்க. நீங்க எங்க இங்க வரீங்க? சோறு மேல போடுறாங்க போங்க. நான் அதுக்கு வரல தம்பி. டாக்டர் தம்பியோட ஒரு குல்ஃபி எடுத்துக்கலாமேன்னு. குல்ஃபியா? தம்பியோட குல்ஃபியா? அதான் தம்பி நீங்க இப்படி வச்சு மேல எடுப்பீங்களா? முதல்ல கையெடுங்க. அதுக்கு பேர் குல்ஃபி இல்ல, செல்ஃபி. அதான் குல்ஃபி. குல்ஃபில இடி விழ வந்து எடுத்து தொலைங்க. வாங்க. ப்ளீஸ். கையே. சரி. எஸ். சரிங்கண்ணே கொஞ்சம். ஐயோ. ஓகே போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என்ன முதல் பந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னது சொல்லவே இல்லையா? தம்பி முன்னாடி போய் இடம் முடிச்சு வைக்கிற, பின்னாடி வாங்க. என்ன ஜென்மண்ணா இதெல்லாம்? போட்டோ பாத்தீங்களா? கல்யாணம்னு வந்தோன்னு செம்ம அழகாயிட்டீங்க. ஆக்சுவலி எல்லா கிரெடிட்டும் மிஸ்டர் சுந்தருக்கு தான். அவர் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. சேச்சே நான் என்னங்க பண்ணேன்? எனக்கு எதுக்கு இந்த தேங்க்ஸ் பெரிய வார்த்தையெல்லாம்? நான் சொல்லல சார், வேதவல்லி தான் சொன்னாங்க. அவங்களுக்கு உங்க மேல எவ்வளவு மரியாதை தெரியுமா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓரமா நின்னு. அது போர் அடிக்குதுப்பா. போர் அடிக்குதுன்னு வெளியே போயிடாதடா. கல்யாணம் முடியிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சதும் குடும்பத்தோட குரூப் போட்டோலாம் எடுப்பாங்கடா, அதுலயும் நீ இருக்கணும். ஆமா சாப்பிட்டியா? இல்லப்பா இனிமேல் தான். சரி போய் சாப்பிட்டு ஒழுங்கா இருக்கும்டா, புரியுதா? தண்ணி போட மாட்டிய, கௌரவமா நடந்துக்கணும்டா. நல்ல அழகா இருக்குல்ல? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யாரு? மேடம் நாங்க பியூட்டி பார்லர்ல இருந்து வரோம். உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிடலாம். சரி கொடுங்க. இதுல நிறைய போட்டோஸ் இருக்கு மேடம். இது நல்லா இருக்குல்ல? அக்கா இத பாரு, இந்த மாடல் சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது என்னது? கல்பனா எங்க போனீங்க? சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காரு டாக்டர். இதெல்லாம் நாங்க பண்ண ஸ்பெஷல் மேக்கப் மேடம். ஓ ஓகே. மேக்கப் போடவா வந்திருக்கீங்க? ஆமா மேடம். மேக்கப் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஆமா மகராசி, உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பரவாயில்ல பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நீ பரவாயில்லன்னு சொல்லுவ, ஆனா என் மனசு கேட்கலையே. அலங்காரம் பண்ணி மேடை வரைக்கும் கூட்டிட்டு போய் அங்க வச்சு தாலிய பறிச்சவ தானே நீ. அதனாலதான் சொல்றேன்,
நீ விருந்தாளியா வந்தவ அது மாதிரியே இரு. அலங்காரம் பண்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கு இங்க. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டல கல்பனா. பாத்தீங்களா நல்லா மேடம்? இருக்கு. ஓகே மேடம். இதே பண்ணு. ஓகே மேடம். ஏன் பாட்டிமா ஆஷா பேசுற? இல்லன்னா அவ போக மாட்டாமா. வாய பாரு வாய. டாக்டர் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காராம். அரேஞ்ச்மெண்ட் சொல்ல வந்துட்டான். போறாம பிடிச்சவ. சரி விடு. சிவு, நம்ம கல்யாணத்துக்கு கூட உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை நடத்திருக்கலாம்ல? அது ஒண்ணுதான் குறைச்சல். எங்க இங்க கல்பனாவை காணோம்? அம்மா கல்பனா எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். நீ லேட்டா வருவேன்னு சொன்னதுனால நாங்களும் கொஞ்சம் லேட்டா கிளம்பணும். டைம் ஆச்சுன்னு என்ன சீக்கிரமா கிளப்பி கூட்டிட்டு வந்தாங்க. இங்க வந்து அவமானப்பட வேண்டியதா போச்சு. ஏமா என்னாச்சு? வேதவழிக்கு அலங்காரம் பண்ணலான்னு போன வாட்டி நான் அலங்காரம் பண்ணதுனாலதான் கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு அந்த கிழவி என்ன அவமானப்படுத்திட்டா. எவ்வளவு கொழுப்பு அந்த கிழவிக்கு. ஆமாமா. நீ அதை விட்டு தள்ளுமா. டாக்டர் மாப்பிள்ள கிடைச்சிட்டாங்கன்ற மெதப்புல இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு நாள் அந்த டாக்டர் கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டு இருந்தாராம். வேதவெளிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சாராம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது டாக்டரோட வண்டவாளம். ஏதாவது உதவி கேட்டு வருவாள அப்ப வச்சுக்கிறேன். இன்னும் சுந்தர மாப்பிள்ளையா வரலங்கிற ஏக்கம் அந்த குடும்பத்துக்கு இருக்க போல இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு அந்த டாக்டர் கிட்ட பஞ்சாயத்து கூட்டினாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. ஆரம்பிச்சுட்டாங்கயா அம்மாவும் பொண்ணும். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சது பொண்ணு மாப்பிள்ளையும் வெளிநாட்டுக்கு போறாங்களாம். அப்பா ஹாப்பி நியூஸ்மா. கேட்டதுமே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பாடா, இனிமே இந்த வேதவழி என் வாழ்க்கையில வரவே மாட்டான்.